அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சித்தம் இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது. சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ சித்தம் என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு சிற்றறிவு பேரறிவு ரெண்டு அறிவு இருக்குது. மனசோடு இருக்குது ஒரு சித்தம். சித்தம் புத்தி அகங்காரம் மனம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அறிவு. அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும். ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும். அப்போது அந்த இறைவனியே நாடின பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது, மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது, ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை. ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது. ஆசையில் வாழற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது. ஆசையை எவன் ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும். இது பட்டினத்தை இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட. சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடு. அது ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார். பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கத்துக்கு உனக்கு ரூம் கிடைக்கும். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பாட்டினாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடு. கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டினா கூட இந்த உலகம் ஒன்று பிடிக்காது. அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணுன்னு. அந்த மாதிரி சித்தம்ன்றது ரெண்டு சித்தம் இருக்குது. ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது, அது பேரறிவுன்னு அர்த்தம். மனசோட ஒரு சித்தம் இருக்குது, அது சிற்றறிவுன்னு அர்த்தம். சிற்றின்பம் பேரின்பம் ரெண்டு இன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ரெண்டாகவே இருக்குது. அப்போ நீ எந்த சித்தத்தை கேட்குற? நான் கேட்குறது சித்தம். சித்தர்கள் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க? ஆரவாரத்தோடு இருப்பாங்களா? சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உறவாட மாட்டான். அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ ஏன் அடையாளம் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவனை அறிவோட வாழறன்னு வச்சு அவனை எங்கே நீ கண்டுபிடிக்கிறது? மனசோட வாழறவனை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மனமற்று வாழறவனை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு 5 அடி மனுஷன், அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விழாது. காரணம் ஏன்னா ஒளியும் சேர்ந்தால் ஃபோட்டோ விழாது. ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழும். அப்போ அவர் உடலே ஒளியாக மாறி போச்சு. அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும், இறைவனோடவும் வாழ்ந்துடணும். அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகான்கள் என்றவன் ஞானிகள் என்றவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும், செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது. அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க, இறைவனோட வாழ்ந்தாங்க. அவங்கள வந்து அறிய முடியாது. நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் அந்த சித்தரை பார்த்தேன், எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது. சும்மானா போய் ஒன்றா சொல்லின்னுக்கலாம். சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்டை பண்ணுறதே கிடையாது. இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் சித்தர்களை அறிய முடியாது. மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியலை, உலக விஷயத்தில் ஈடுபட்டுனுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது, எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. வீடியோ பற்றி சொல்லியிருந்தாங்க. 2.5 வருஷத்துக்கு மேலே நடந்த விஷயங்களை இது வரைக்கும் 2 வருஷமாக பேசினுக்கிறேன். எங்கேயுமே அதை நம்ம பேசுறதே கிடையாது. ஏன்னா நம்ம நோக்கம் வேறு.
நம்ம 1000 கஷ்டப்பட்டாலும் அதெல்லாம் பொது மேடையில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேதனையை நாமளே வச்சுப்போம் தான் எல்லாத்தையும் நடத்தி போயின்னுக்கிறோம். அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை நிர்பந்தம் காலம் உருவாக்கிடுச்சு. நம்மளை பற்றி தப்பாக ஒரு வீடியோ, நாம் என்னவோ இங்கெல்லாம் இருக்கிறத கொள்ளாச்சின்னு போயிட்ட மாதிரி தேவையில்லாத ஒரு வீடியோ போட்டதுனால பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா சீடர்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆசிரமத்தை பூட்ட வந்தவங்க காலையிலே போய் விழுறாங்க. ஆசிரமம் இருக்கக்கூடாதுன்னு யார் பூட்ட வராங்களோ அவங்க காலில் போய் ஊந்து கும்பிட்றாங்க. இப்படியா இருக்கிறது? இதுவா சீடனுக்கு அர்த்தம்? வெள்ளையாசி கட்டினா யார் காலில் ஒன்றா வந்துடலாமா? வேலாமா சாமி? அது முறையா இருக்குமா? அவ்வளோ பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம். நல்லா தெரியுது, நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிறோம். ஆசிரமம் நல்லா இருக்கணும்னு பாடுபடுற ஒரு கூட்டம், ஆசிரமத்தை பூட்டணும்னு ஒரு கூட்டம், அங்கேயும் போய் காலில் ஊறாங்க. அப்புறம் என்ன நம்ம பக்குவத்துக்கு வந்துட்டோம்? அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் வருது. அப்போ இதுக்கு ஒரு தெளிவு நம்ம படுத்த வேண்டிய சூழ்நிலை. எப்போ 2.5 வருஷமாக இங்கே பேசுறதும் இல்லை, யாரை பற்றி நம்ம சொல்கிறதும் இல்லை. நம்ம நோக்கம் என்ன? ஐயாவை பற்றி பேசணும், இந்த ஆசிரமத்தை அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது 2 தவிர நம்ம 1000 சோதனை வந்தாலும் எதை பற்றி யாரை பற்றி பேசுறதே கிடையாது. அதை ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தோம். ஆனால் இப்போ போன வாரத்தில் நடந்த விஷயங்களே அதை பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ அதை சொல்ல வேண்டியதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சுது, ஓ இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குதா. இல்லைன்னா தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காத. வடிவேலு கதையாக போயிட்டுருக்கோம். வெள்ளையாகிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி ஆகி போயினுக்குது நிலைமை. அப்போ அங்கே தெரியப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நான் உருவாக்கலை. ஏன்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 2.5 வருஷமாக பேசியிருந்தேன், பேசினுக்கிறேன். எங்கேயாவது நான் சொல்லியிருக்கலாம், சொல்லலையே. வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். ஏன் எது நடந்தாலும் யாருக்கு பாதிக்க வரும்? சொந்த வீட்டில் இருந்துனே கல் அடிக்க முடியுமா? அடிக்கக்கூடாதுன்னு இருந்தான். ஆனால் இப்போ எதிர் வீட்டுக்காரன் அடிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ தண்ணியில் விளக்கம் கொடுக்கலன்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இவன் இப்படி தான் தெரிஞ்சிடும். தியாகனா யாருன்னு யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க? அப்போ தான் வீடியோ பார்க்குறாங்கப்பா, அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? வந்திருக்க மாட்டீங்களா? இவங்களுக்கு தலையெழுத்தா? அப்போது பார்க்காத கூட்டம் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது, நம்மளை பற்றி தெரியாத கூட்டம் தப்பாக புரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் வேறு வழி இல்லாமல் அன்னையிலேருந்து நடந்த விஷயங்களை நான் விலாவரியாக போட்டு வச்சது. அது போடலைன்னா இங்கே யாருக்குமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ விஷயங்கள் நடந்தது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போது சில நிர்பந்தங்கள் நடக்கிறதுனால தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்ததால நாம் போய் யாருக்கிட்டே கடை பரப்பி எப்போ இங்கே இது இருக்குதுப்பா அதுக்கு இதுப்பான்னு சொல்கிறதே கிடையாது. நம்ம அது வேலை இல்லை. அப்போது நீங்கள் சீடர்கள் நல்லது எது கெட்டது எது? அன்னப்பறவைன்னு ஒன்று வந்து தான் பாலையும் தண்ணியும் ஒன்றா கலக்கி வச்சா எல்லாமே பால் மாதிரி தான் தெரியும். ஆனால் அன்னப்பறவைக்கு ஒரு திறமை தான், பால் மட்டும்தான் குடிக்கும், தண்ணி வச்சிருமா. அந்த அன்னப்பறவை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு தான் பாடுபட்டுனுக்கிறோம். யாரோ மாதிரியே இங்கே இருக்குது, இங்கே எதுக்கு வரணும்? அதுக்கு 1000 மடங்குது. அதுக்கு ஐயாவோட சீடனை இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஐயாவோட சீடன் எல்லாம் அன்னப்பறவை மாதிரி இருக்கணும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்து பிரித்து பார்க்குற தரம் தெரியணும். அதுக்கு தான் அதை போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. சரிங்களா? அதை தான் சொல்ல வரேன். ரெண்டும் கலந்து இருந்தால் கூட பிரித்து குடிக்கக்கூடிய வல்லமை அந்த அன்னப்பறவைக்கு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நாமளும் அன்னப்பறவை மாதிரி எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு வரணும். அப்போ தான் அநியாயங்கள் நடக்காது. இல்லைன்னா பார்க்க தெரியலன்னா அநியாயத்துக்கு உடன் போன அந்த பாவம் நாம பாவம் செய்யலை, ஆனால் உடன் போன பாவம் நம்ம வந்து சேரும். கண்ணு கையில் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒன்று நான் கேட்கணும், இல்லைன்னா அந்த தப்பு பண்ணுறவனை விட்டு விலகி வரணும். எல்லாராலையும் எல்லாம் கேட்ட முடியாது, ஆனால் விலகியாச்சும் வரணும்ல. அந்த அறிவாச்சு நமக்கு வேணுன்றதுக்காக தான் நாம் இதெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த தெளிவு வேணும், அறிவில் தெளிவு வேணும். யாரும் இங்கே அறிவு இல்லாமல் இல்லை, ஆனால் தெளிவு இருந்துட்டா அது வேற மாதிரி போய் சேரும். புரிஞ்சுங்களா? இல்லைன்னா யார் வேணா நம்மளை எப்படி வேணா கெடுத்துட முடியும். கைப்புள்ளன்னு ஒரு பேச்சுக்குது. கைப்புள்ளன்னா என்ன சாமி? சாமி கைப்புள்ளன்னா என்ன? பொன் புள்ள ஆண் புள்ளன்னா தெரியுது, இது பொம்பளை குழந்தை ஆம்பளை குழந்தைன்னு. கைப்புள்ளன்னா என்ன குழந்தை சாமி? இது நானே தான் சொல்லணுமா? அது இல்லை விஷயம். கைப்புள்ளனா
இப்போ என் பிள்ளை என்ன பண்ண நான் தூக்குறேன் என்ன அப்பான்னுவான். வேறு யாருன்னா தூக்குனா தூக்குறவங்க முறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவான். மாமாவுக்கு தூக்குனாரு, சித்தப்பா தூக்குனாரு, பெரியப்பா தூக்குனாரு. ஆனால் கைப்புள்ள என்ன அர்த்தம்னா தூக்கணும்லாம் அப்பான்ருவான். யார் கையில் தூக்குறானோ அப்பனை மறந்துட்டு தூக்குறவனாலாம் அப்பான்னு சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கெல்லாமா சாமி விளக்கம் சொல்லுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு கூட்டங்கள் இருக்குது. நாம் தெளிவாக இருக்கணும். தெளிவு இல்லைன்னா எல்லாத்தையும் காலி பண்ணுறது. புரியுதா? நம்ம பிள்ளையா இருக்கணும்னு சொல்கிறேன், கைப்புள்ளையா ஆகிடாதீங்க சொல்கிறேன்.